தேவனுடைய குணாதிசயம். இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவர்களுடைய நடைகளையெல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்துக் கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே நிறுத்துகிறார். அவர்கள் கிரியைகளை அவர் அறிந்தவரானபடியால் அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் இராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினாலும் எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர்களை துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளப்படாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? நாம் தேவனை சர்வ ஆளுகை உள்ளவராகவும் சர்வ வல்லமை உள்ளவராகவும் அங்கீகரிக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். தேவன் செய்கிற எல்லா செயல்களையும் நாம் அங்கீகரித்து அவற்றை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எலிகு யோபுவினிடத்தில் தேவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். யோபு தேவனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவனோடு வழக்காடுவதை நிறுத்தி கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய செய்கைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லோருக்கும் நியாயம் செய்கிறவர். மனுஷர் மத்தியிலே பலவான்களாய் இருக்கிறவரை பார்த்து தேவன் பயப்பட மாட்டார். எல்லோருக்கும் நீதியான தீர்ப்பு சொல்லுவார். தேவனிடத்தில் பட்சபாதமே இருக்காது. அநியாயக்காரரும் அக்கிரமக்காரரும் சடுதியில் சாவார்கள். துன்மார்க்கர்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள். பாவிகள் பலவந்தராக இருந்தாலும் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை அழிக்கும். தங்களை அழிக்கும் கையை துன்மார்க்கரால் காண முடியாது. காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு மறைவான ரகசியம் எதுவுமில்லை. சகலமும் அவருக்கு வெளிச்சமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. தேவனுடைய வல்லமையுள்ள கரத்திற்கு விரோதமாக பலவந்தராலும் யுத்தம் பண்ண முடியாது. ஒருவன் எவ்வளவுதான் தந்திரம் பண்ணினாலும் அவனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக தப்பித்து போக முடியாது. தேவன் துன்மார்க்கரில் ஒரு சிலரை மாத்திரமே தண்டிக்கிறார் என்றும் துன்மார்க்கரில் அநேகர் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் என்றும் யோபு நினைக்கிறார். தான் நீதிமானாய் இருந்தாலும் தேவன் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் தன்னிடத்தில் நியாயம் இருந்தாலும் தேவன் தன்னை ஒரு அநியாயக்காரனாகவே பார்க்கிறார் என்றும் யோபு தேவனோடு விவாதம் பண்ணுகிறார். ஆனால் தேவனோ யாரையும் அநியாயமாய் தண்டிக்கிறவர் அல்ல. அதே வேளையில் தேவனுடைய நீதியான தண்டனைக்கு யாராலும் தப்பிக்கவும் முடியாது. தேவனுடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. மனுஷருடைய நடைகளையெல்லாம் தேவன் பார்க்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் அக்கிரமக்காரர் ஒழித்துக் கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. தேவனுடைய கண்கள் நீதியானது. அவருடைய கண்கள் மனுஷருடைய இருதயங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அக்கிரமக்காரர் மனுஷருடைய கண்களுக்கு தப்பிக்கலாம். அவர்கள் தங்கள் அக்கிரமங்களை மூடி மறைத்து மனுஷருக்கு முன்பாக நல்லவர்கள் போல வேஷம் போடலாம். தேவனுக்கு முன்பாக யாராலும் வேஷம் போட முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக யாராலும் தப்பிக்க முடியாது. மனுஷர் மரித்து போன பின்பும் அவர்களுடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். அக்கிரமக்காரரின் ஆத்துமா தேவனை விட்டு எங்கும் ஒழித்து கொள்ள முடியாது. தேவன் நீதி உள்ளவர். அவர் மனுஷர் மேல் மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார். குற்றம் செய்யாத நிரபராதிகளை தேவன் தண்டிக்கவும் மாட்டார். ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்திற்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு மாத்திரமே கொடுப்பார். அவனுக்கு குறைவாகவும் கொடுக்க மாட்டார், அதிகமாகவும் கொடுக்க மாட்டார். தேவனுடைய நீதி பரிசுத்தமானது. அது பட்சபாதம் இல்லாதது. தேவன் தம்முடைய நீதியின் பிரகாரம் துன்மார்க்கனை தண்டிப்பார். தன்னுடைய தண்டனையை சுமக்க முடியாமல்
அவன் தேவனோடே வழக்காடக்கூடாது. மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார். அக்கிரமக்காரருடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை மாத்திரம் தேவன் அவனுக்கு கொடுப்பார். தேவன் கொடுக்கிற தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு அக்கிரமக்காரன் பாத்திரவானாய் இருக்கிறான். மனுஷனுடைய பாவத்திற்கும் தேவனுடைய தண்டனைக்கும் இடையே உள்ள அளவு தேவனுடைய நீதியினால் தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தினாலும் நீதியினாலும் பாவத்திற்கு தண்டனையை நியமிக்கிறார். யோபுவோ தன்னுடைய வியாதிக்காகவும் வேதனைக்காகவும் தேவனிடத்தில் முறையிடுகிறார். தேவன் தன்னுடைய நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் தன்னிடத்தில் நியாயம் இருந்தும் தான் பொய்யன் என்று எண்ணப்படுவதாகவும் யோபு தேவனோடு வழக்காடுகிறார். தன்னிடத்தில் மீறுதல் இல்லை என்றும் ஆனாலும் தேவனுடைய அம்பினால் தனக்கு உண்டான காயம் ஆறாததாய் இருக்கிறது என்றும் யோபு தேவனோடு வழக்காடுகிறார். நீதியான தீர்ப்பு சொல்லாமல் அநீதியான தீர்ப்புகளை சொல்லுகிற நியாயாதிபதிகள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறவர்கள். தேவனுடைய எல்லா வழிகளையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள். தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் மனு புத்திரரை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ஆளுகையில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. அவருடைய நியாயத்தை மனுஷரால் ஆராய்ந்து அளவிட முடியாது. வல்லமை உள்ளவர்கள் அநியாயக்காரராய் இருக்கும்போது தேவன் அவர்களை நொறுக்குகிறார். அவருடைய ஸ்தானத்தில் வேறே மனுஷரை நிறுத்துகிறார். இது தேவனுடைய சர்வ வல்லமை. அவர் தம்முடைய சர்வ ஞானத்தினால் சிந்தித்து தீர்மானித்து தமக்கு பிரியமான கிரியைகளை செய்கிறார். தேவனுடைய கிரியைகள் நீதியானவை. அக்கிரமக்காரரால் தேவனுக்கு மறைவாக எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது. தேவன் அக்கிரமக்காரருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். அவர்கள் நசுங்கி போகத்தக்கதாய் தேவன் இராக்காலத்தில் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கருடைய செய்கைக்கும் திட்டத்திற்கும் தேவனிடத்தில் இருந்து நீதியான தண்டனை வரும். தேவன் துன்மார்க்கரின் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய யோசனைகளையும் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கர் தேவனை விட்டு பின்வாங்கி போய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எளியவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் தீங்கு செய்கிறார்கள். இதனால் எளியவர்களின் கூக்குரலும் சிறுமையானவனுடைய கூக்குரலும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறது. அவர்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன் எல்லோரும் பார்க்கும்படி அக்கிரமக்காரர்களை துன்மார்க்கர் என்று நியாயம் தீர்த்து அவர்களை தண்டிக்கிறார். தேவன் அக்கிரமக்காரரை ரகசியமாய் தண்டிப்பதில்லை, பிரத்யட்சமாய் தண்டிப்பார். தேவன் துன்மார்க்கரை தண்டிப்பதை எல்லோரும் பார்ப்பார்கள். தேவன் துன்மார்க்கரை தண்டிக்கும் போது நாம் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நமக்கும் அப்படிப்பட்ட தண்டனை வரக்கூடாது என்றால் நம்முடைய அக்கிரமமும் துன்மார்க்கமும் இருக்கக்கூடாது. பாவிகளுக்கு வரும் தண்டனையை பார்த்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்த வேண்டும், மனம் திருந்த வேண்டும். நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அவற்றை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். சர்வ சிருஷ்டிகளின் நன்மையின் மீது அவர் அக்கறை காண்பிக்கிறவர். ஆகையினால் மாயக்காரன் மனுபுத்திரனை ஆளாதபடிக்கும் ஜனங்கள் அவனுடைய மாயத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் தேவன் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். ஒருவரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தமல்ல. மாய்மாலக்காரர் தங்கள் இருதயத்தில் பெருமை உள்ளவர்கள். ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஜனங்கள் தங்களை புகழ வேண்டும் என்று மாயக்காரர் விரும்புவார்கள். ஆனால் அவர்களோ தேவனை புகழ்ந்து துதிக்க மாட்டார்கள். மாயக்காரருக்கு பூமியில் உள்ள அதிகாரத்தின் மீது விருப்பம் இருக்கும். அவர்கள் தேவனுடைய பரலோகத்து அதிகாரத்தை சிந்தித்து பார்ப்பதில்லை. மனுஷரிடத்தில் இருந்து தங்களுக்கு வெகுமதி வர வேண்டும் என்று மாயக்காரர் விரும்புவார்கள். தேவன் கொடுக்கிற வெகுமதிகளை அவர்கள் அசட்டை செய்து விடுவார்கள். மாயக்காரர் ஜனங்களை ஆளுகை செய்யும் போது ஜனங்களுக்கு ஆபத்து வரும். மாயக்காரரால் யாருக்கும் எந்த நன்மையும் உண்டாகாது. அவர்கள் ஒரு கண்ணியை போன்றவர்கள். ஜனங்கள் அவர்களுடைய கண்ணியில் சிக்கிக்கொண்டால் அவர்களுக்கு வேதனையும் துன்பமும் அதிகரிக்கும். ஜனங்களுக்கு மறைவாக மாயக்காரர் கண்ணிகளை வைக்கும்போது அவர்கள் தங்களை தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல காண்பித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய பக்தியில் உண்மை இருக்காது. எல்லாம் வெளிவேஷம். தங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தெய்வ பக்தியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். துன்மார்க்கர் தேவனை விசுவாசிப்பதில்லை. தாங்கள் துணிகரமாய் பாவம் செய்தாலும் தங்களுக்கு தேவனுடைய தண்டனை கிடைப்பதில்லை என்று அவர்கள் ஆணவமாய் இருக்கிறார்கள்.
தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பாவங்களை செய்கிறார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யங்களை சேகரிப்பதற்கு எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் சிறுமையானவர்களையும் ஒடுக்குகிறார்கள். அவர்கள் மனுஷருக்கு பயங்கரமானவர்களாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் பலவந்தராக இருப்பதினால் எளியவர்களும் சிறுமையானவர்களும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. மனுஷன் துன்மார்க்கனை தண்டிக்காவிட்டாலும் தேவன் அவனை தண்டிப்பார். தேவன் சர்வ சிருஷ்டிகளின் மீதும் சர்வ ஆளுகை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆளுகைக்கு யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. மனுபுத்திரர் எல்லோரும் அவருடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் சமாதானத்தை அருளும்போது அந்த சமாதானத்தை யாராலும் கலங்க பண்ண முடியாது. தேவன் தம்முடைய கிருபையினால் தனி ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு ஜனத்திற்கோ ஒரு தேசத்திற்கோ சமாதானம் அருளுவார். தேவன் சமாதானத்தை அருளினால் அதை யாராலும் கலங்க பண்ண முடியாது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் சில சமயங்களில் மனுஷருக்கு தம்முடைய முகத்தை மறைத்து விடுகிறார். தேவன் தம்முடைய முகத்தை மறைத்தால் அவரை யாராலும் காணவும் முடியாது. தேவன் ஒரு தேசத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அந்த சந்தோஷத்தை தம்முடைய தெய்வீக ஆலோசனையினாலும் தெய்வீக திட்டத்தினாலும் தீர்மானம் பண்ணித்தான் கொடுக்கிறார். தேவன் மாறாதவர், அவரிடத்தில் மனமாற்றம் இருக்காது. மனம் மாற தேவன் ஒரு மனுஷன் அல்ல. தேசத்திற்கு சமாதானம் கொடுக்கிற தேவன் மனுஷனுக்கும் அவனுடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை சாத்தானால் பறித்து கொள்ள முடியாது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கும்போது இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் எல்லாம் நமக்கு மிகவும் லேசானவையாய் இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:4-7 வரை.